நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மல்டிபிள் ஷார்ட்ஸ் அண்ட் ஃபிலிமிங் ஓரல் டெஸ்டிமோனியல்ஸ். அதாவது இது வந்து ரெண்டு விதமான தலைப்பு வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஒண்ணு வந்து அந்த ஷார்ட்ல அதோட வகைப்படுத்துதல் என்ன, அது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஷார்ட் தகவல்கள்லாம் வரும் இல்லையா, அதை வந்து படப்பிடிப்புல வந்து எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி நம்ம சான்றுகளா வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறதுதான் வந்து இன்னைக்கோட தலைப்புல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல அறிமுகம் பாத்தீங்கன்னா, திரைப்படம் என்பது ஆடியோ விஷுவல் தயாரிப்பு ஆகும். இது பொதுவாக இரண்டு கூறுகளை கொண்டது, ஒலி மற்றும் காட்சி. இப்போ நம்ம திரைப்படம், நம்ம இனவியல் திரைப்படங்களை பத்தி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து திரைப்படங்கள்ல எப்படி எடுக்கணும், அதோட கருத்துக்கள்லாம் என்ன, அதுல வந்து தயாரிப்பாளர் எப்படி வந்து இருக்கணும், சப்ஜெக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்கணும், அதாவது ரெஸ்பாண்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அதுல நடிக்கக்கூடியவர்கள்லாம் வந்து எப்படி இருக்கணும், அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அவர்களுக்கான நெறிமுறைகளையும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம், ஓகே திரைப்படம் எடுத்தாச்சு அப்படின்னா அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய, திரைப்படத்துல எல்லாருக்கும் கண்டிப்பா ஒளி இருக்கும், அதாவது ஆடியோ, இன்னொன்னு விஷுவல் அதாவது காட்சி. இது ரெண்டும் இருந்தாதான் அந்த திரைப்படம் வந்து முழுமையாக இருக்கும். இப்ப இது ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான கூறுகள். சில படங்கள்ல வந்து ஒளி இல்லாம எடுக்கக்கூடிய, இப்ப இருக்க காலகட்டம் இல்லாமலும் படங்கள் எடுத்திருக்காங்க. அதாவது சவுண்ட் இல்லாம வந்து படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டுமே ஆனா என்னது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்குது ஒரு திரைப்படத்துல, என்னது ஒளியும் காட்சி. இப்ப இந்த காட்சி மொழிக்கு சொந்தமாக இலக்கணமும் காட்சிகளும் கேமராவின் இயக்கங்களும் அதன் முக்கிய கூறுகளாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு காட்சிக்கும் ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதாவது விஷுவல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு சில இலக்கணம் இருக்கு, அதாவது அதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு தகுந்த அந்த மொழிகள் தான் என்ன அப்படின்னா அந்த கேமராவோட இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப எப்படி நம்மளுக்கு சில இடங்கள்ல நம்ம பேசும்போது நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நம்மளோட மொழிகள்ல வந்து ஏற்றம் இறக்கம் காணப்படலாம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து இந்த திரைப்படத்தினோட மொழியா வந்து எதை பாக்குறாங்க அப்படின்னா அந்த கேமராவோட இயக்கத்தை தான் பாக்குறாங்க. ஏன்னா கேமராவோட அந்த மூவ்மெண்ட், நம்ம எந்த வகையில திருப்புறோம், எப்படி வந்து நான் அந்த காட்சிகளை வந்து காமிக்கிறேன் அப்படிங்கறதுலதான் என்ன இருக்கு அப்படின்னா. ஏன்னா நம்ம சும்மா போய் ஒரு பதிவை வந்து பதிவு பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து காமிச்சோம் அப்படின்னா அதுல வந்து என்ன தெரியாது, பார்வையாளர்களுக்கு வந்து அது புரியுமா புரியாதாங்கிறது தெரியாது. அப்ப பார்வையாளர்களுக்கு நம்ம எடுக்கிற திரைப்படம் வந்து புரியணும், அதுல வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், ஒரு கோர்வையா இருக்கணும். அது வந்து என்ன ஒரு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட் எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த ஷார்ட் எடுக்கிறப்போ ரெண்டுத்துக்கும் உள்ளமான கனெக்டிவிட்டியை நம்ம வந்து வச்சிருக்கணும். சோ இது எல்லாமே எதுல இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த கேமராவோட இயக்கத்துல இருக்கு. அதுதான் விஷுவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க, இலக்கணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஷார்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா எழுத்து மொழி மிகவும் அர்த்தமுள்ள அழகு சொல், அது போல காட்சி மொழி மிகவும் அர்த்தமுள்ள அழகு ஷார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃப்ரேம் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இப்ப ஒரு மொழின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளோட லாங்குவேஜ் பத்தி தெரியும். இப்ப தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நிறைய எழுத்துக்கள் இருக்கு, மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த எழுத்துக்கள் வந்து பல எழுத்துக்கள் வந்து சேர்ந்து நின்று நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு வார்த்தையா உருவாக்கும். அந்த வார்த்தைகள்ல நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு மீனிங் இருக்கும். இப்ப இங்கிலீஷ்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஏ மட்டும் சொன்னா அதாவது மீனிங் இருக்கா, கிடையாது. அப்ப ஏவோட சேர்த்து ஆப்பிள் அப்படின்னு சொன்னாதான் அது ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு பொருளோட இருக்கு. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃப்ரேம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஃப்ரேம் அப்படின்னா அந்த கேமரா வந்து படம் எடுக்கும் போது அதை பதிவு பண்ணும் போது அதுக்குள்ள என்ன தெரியுதோ அதுதான் ஃப்ரேம்னு சொல்றாங்க. ஏன்னா ஃப்ரேமை விட்டு வெளியில வந்துச்சு அப்படின்னா அந்த வந்து கேமரா வந்து பதிவு பண்ணாது. அந்த கேமராவால எவ்வளவு பதிவு பண்ண முடியுமோ, ஒரு ஃப்ரேம் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு A4 சீட்ஸுக்கு தான் அதால ஃப்ரேம் எடுக்க முடியும். இல்ல ஒரு ரெக்டாங்குலர் சைஸ்ல இவ்வளவுதான் அதோட ஃப்ரேம் அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை மட்டும்தான் கேமராவால பதிவு பண்ண முடியும். அதை தாண்டி வெளியில வந்து என்ன பண்ண முடியாது, கேமராவால பதிவு பண்ண முடியாது. சோ இந்த ஃப்ரேம்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஷார்ட்ன்னு சொல்றாங்க. இந்த ஷார்ட்கள்லாம் சேர்ந்ததுதான் என்னது, நிறைய ஷார்ட்டா எடுத்து அந்த ஷார்ட் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறது தான் அந்த காட்சி. இந்த காட்சிகள்லாம் சேர்ந்துதான் என்னவாகுது, நம்மளுக்கு ஒரு முழுமையான திரைப்படமா கிடைக்குதுன்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு போட்டோ வந்து நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வீடியோ யாரும் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்குதான் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு திரைப்படம் எடுக்கும்போது எல்லாருமே ஒரு முன்கள் ஆய்வு வந்து கண்டிப்பா போவாங்க. அதுவும் முக்கியமா வந்து இந்த இயக்குனர்கள், இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க,
ஒரு ப்ரீ ஃபீல்டு விசிட் வந்து போவாங்க. லொகேஷன்லாம் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப லொகேஷன் செலக்ட் பண்றதுக்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரீ ஃபீல்டு விசிட் வந்து போவாங்க. அப்ப அந்த முன்கள ஆய்வுக்கு போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா இடங்களையும் பார்ப்பாங்க. இந்த இடத்துல வந்து புவியியல் அமைப்பு இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து நான் கேமரா வச்சா எனக்கு இந்த ஷாட் கரெக்டா இருக்கும். ஒரு சண்டை காட்சியை வந்து நான் எடுக்கணும், இல்ல அவங்களோட ஒரு கலாச்சாரத்தை நான் எடுக்கணும், அவங்களோட உழவு தொழிலை வந்து நான் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அவர் லொகேஷனை பார்த்து இந்த இடத்துல இருந்து வச்சா எனக்கு இந்த ஷாட் வந்து கரெக்டா இருக்கும். இல்ல ஒரு இடத்துல வந்து ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, நான் அந்த இடத்த வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து நான் வச்சு எடுத்தா வந்து எனக்கு என்ன தெரியும் அது வந்து முழுமையாக வந்து நான் பதிவு பண்ண முடியும், அவர்களோட உணர்ச்சிகளை வந்து நான் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் வந்து இடங்களை போய் ஆய்வு செய்வார். அப்ப அதை என்ன பண்ணோம், நம்ம இடங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன, அந்த முன்கள ஆய்வு. சோ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணுவாரு, ஃப்ரேம் வச்சு பார்ப்பாங்க. ஓகே, இந்த ஃப்ரேமுக்குள்ள என்னால முழுமையா பதிவு பண்ண முடியுமா, அப்ப அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஷார்ட் எடுக்கிறது ரெடி பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சுப்பா, ஏன் நம்ம வந்து ஷார்ட் நம்ம சொல்றோம் திரைப்படம்னு சொல்லாம அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸா தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய திரைப்படமா வந்து எடிட் பண்ணி கம்பைன் பண்ணுவாங்க. இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சண்டை காட்சி ஒரு திரைப்படமா எடுத்துக்கோங்க, அதுல எல்லாமே இருக்கும் இல்லையா, சண்டை இருக்கும், காதல் இருக்கும், கொண்டாட்டங்கள் இருக்கும், துக்க நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே ஒன்னா எடுக்க முடியுமா, கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த நிகழ்வுகள் எடுக்கும். இப்ப கோயில்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த கோயில்ல வச்சுதான் அந்த ஷார்ட்ஸ், இல்லைன்னா கோயில் மாதிரி ஒரு அமைப்பை வந்து அவங்க செட் பண்ணி அதுலதான் என்ன பண்ணுவாங்க, போய் பதிவு பண்ண முடியும். நடிகர்கள் எல்லாம் வந்து நடிப்பாங்க. இவங்க வந்து திரைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணலாம். அந்த கோயில் பண்ணி அதுல வச்சு எடுப்பாங்க. இல்ல கோயில் ஏதாவது புராண கோயில்கள்ல போய் வந்து அதுல போய் பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எதை வந்து எந்தத்துல பதிவு பண்ணணுமோ அப்ப அந்த காட்சிகளை ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சண்டை காட்சிகள் நடக்கும்னா அதை எப்படி பதிவு பண்றது, அதுக்கு வந்து அந்த கேமராவினுடைய இயக்கங்கள் வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, இந்த முன்கள ஆய்வுலயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம எஃபர்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகக்கூடாது, ஏன்னா இட் வாஸ் அன் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப வந்து காஸ்ட்லி. ஏன்னா அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அத்தனை பேர் வேணும், டெக்னீஷியன் வேணும், அந்த ஃபீல்ட் ஆக்டர்ஸ் அவங்களுடைய நேரங்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கூடாது. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முன்கள ஆய்வுலயே வந்து இது எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சிருவாங்க, குறிச்சிருவாங்க. ஓகே, இதான் ஃபிக்ஸ்டு இந்த லொகேஷன்ல நம்ம ஷார்ட் பதிவு அல்லது காட்சிகள் என்றது வரையறுக்கலாம். ஷார்ட் ஒரு உடைக்கப்படாத காட்சிகள் அல்லது பதிவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த திரைப்படம் தயாரிக்கிறதுலயோ இல்ல நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுலயோ வந்து ஒரு அன்பிரேக்கபிள் ஷார்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வீடியோஸ் அல்ல விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஷார்ட் இருக்கு, அந்த ஷார்ட்டுக்கு நடுவுல என்ன இருக்கக்கூடாது, ஒரு பிரேக்ஸ் இருக்கக்கூடாது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஷார்ட்டுக்கும் இன்னொரு ஷார்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி இருக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, திடீர்னு சண்டை நடந்துட்டு இருக்கு, பார்த்தா திடீர்னு கோயில திருவிழா நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன தெரியும், அப்ப எதுக்காக சண்டை நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த யாருக்கு, அந்த பார்வையாளர்களுக்கு புரியணும். அப்போ ஏன் வந்து இந்த இடத்துல வந்து சண்டை போடுறாங்க, ஏன் இந்த இடத்துல கொண்டாட்டங்கள் நடக்குது, ஏன் இந்த இடத்துல வந்து சோகமா இருக்காங்க, ஏன் இந்த இடத்துல வந்து நடக்கல, அதுக்கான காரணங்கள் என்ன, இது எல்லாமே என்ன பண்ணணும், ஒரு கோர்வையா வந்து இருக்கணும். அப்ப நான் வந்து திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து சந்தோஷமான நிகழ்ச்சியை வச்சுட்டு அடுத்த ஷார்ட்டே வந்து துக்கமான நிகழ்ச்சி அப்படியே வச்சேன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. அப்ப பார்வையாளர்களுக்கு விளங்கும்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஷார்ட்டா வைக்கணும். அதுக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அன்பிரேக்கபிள் ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது, ஒரு விஷுவல் இல்ல ஒரு வீடியோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஷார்ட் எல்லாம் வந்து என்ன சொல்றோம், கண்டினியூட்டியா பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஏன் வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னா, நம்ம வந்து காட்சிகளாதான் திரைப்படத்தை எடுப்போம் இல்லையா, ஒரு திரைப்படத்தை முழுமையா எடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு இனவியல் திரைப்படம் எடுக்கிறப்போ எல்லா நிகழ்வுகளும் என்ன நடக்காது, ஒரே நாள்ல நடக்காது இல்லையா. ஏன்னா அதாவது சோகம் அப்படிங்கறது வந்து
என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு மட்டும்தான். இப்ப யாரோ அந்த ஊர்ல வந்து ஒரு முதியவர் தவறிட்டாரு, இறந்துட்டாரு அப்படின்னா அன்னைக்குதான் அந்த ஊரு சோகமா இருக்கும். அன்னைக்குதான் அவங்க அந்த இறுதி சடங்குக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியும், அதை அப்சர்வ் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து படப்பிடிப்பு பண்ண முடியும். அதுக்கு வந்து இவங்க எப்படி எல்லாம் வந்து ரியாக்ட் பண்றாங்க, அவங்களோட இமோஷன்ஸை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், அதை வந்து நம்மளால படப்பிடிப்பு பண்ண முடியும், அதை பதிவு செய்ய முடியும். அப்புறம் வந்து அவங்க உடல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படி வந்து அவங்களோட வருத்தப்படுற அந்த விஷயம் வந்து எப்படி இருக்குன்றத வந்து நம்மளால பண்ண முடியும், காட்சிப்படுத்த முடியும், ரொம்ப அழகா காட்சிப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் என்னது, இப்ப வந்து ஒரு கொண்டாட்டம் நடக்குது, அந்த ஊர்ல வந்து ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து அதை எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி அந்த மணப்பெண்ணையும் மணமகனையும் வந்து எப்படி வாழ்த்துறாங்க, இதெல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த திருமணம் நடக்கிறப்பதான் நம்மளால பதிவு பண்ண முடியும். அந்த இனவியல் திரைப்படத்துல அப்பதான் வந்து ஒரு வெற்றி இனவியல் திரைப்படமா நம்மளுக்கு அமையும். நம்ம அப்பதான் வந்து என்னது, ஒரு உண்மையான அந்த உண்மை கருத்தை வந்து நம்ம எடுத்துரைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நடுநிலைமை தவறாம நம்ம அந்த இடத்துல, அதாவது இந்த தயாரிப்பாளர் வந்து நடுநிலை தவறாம எடுக்கிறார். இப்ப அதை விட்டுட்டு நான் வந்து இணையவியல் திரைப்படம் எடுக்க போறேன், எனக்கு வந்து அவங்க இன மக்கள் வந்து யாருக்காவது 2 பேரை கல்யாணம் பண்ணுவீங்க, எனக்கு நான் வந்து திருமண நிகழ்வை தான் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னா நல்லாவும் இருக்காது. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உண்மையான நிகழ்வா வந்து அது இருக்காது. ஏன்னா அது யாரால தீர்மானிக்கப்பட்டது, தயாரிப்பாளர்னால தீர்மானிக்கப்பட்டது. அப்ப சில சடங்குகளை வந்து அவங்களுக்கே விருப்பம் இல்லாம ஒரு ஆர்டிபிஷியலா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து ஆர்டிபிஷியலா தான் நடக்கும் எல்லாமே. ஒரு திருமணம் நடக்க போது ஊர்ல அப்படின்னா எப்படி வந்து ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் வந்து அந்த மணமக்களை வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு பூர்வமான விஷயம் வந்து அந்த உண்மையான உணர்வுகளை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பதிவு பண்ண முடியாம போயிடும். எப்ப நம்ம ஆர்டிபிஷியலா அவங்க 2 பேருக்கு திருமணம் நடத்துங்க அப்படின்னு சொல்றப்போ. ஆனா அதே இது நம்ம என்ன பண்ணுவோம், திருமணம் நடக்கிற அன்னைக்கு நம்ம அந்த நிகழ்வை பதிவு பண்ணோம், நம்மளுக்கு உண்மையான கருத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருமணம் நடக்கிற அன்னைக்கு திருமணத்திற்கு அந்த பதிவுகளை வந்து நம்ம காட்சிப்படுத்துறோம். அந்த காட்சிகளை நம்ம என்ன செய்யறோம், பதிவு பண்றோம். அவங்க வேட்டைக்கு கிளம்புற அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அவங்க எப்படி வேட்டையாடிட்டு வராங்க, அந்த உணவுகள் எல்லாம் வந்து அவங்க எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, அதுல யாருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, யாருக்கு மரியாதை அளிக்கப்படுது, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதையும் வந்து நம்ம காட்சிப்படுத்தி அப்ப என்ன பண்ண முடியும், நம்மளால ஷார்ட்ஸா தானே எடுக்க முடியும். அதனாலதான் அந்த என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பிலிம் மேக்கிங்ல ஷார்ட் என்னது வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? இப்ப அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா காட்சிகளின் வகைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடு. அதாவது நம்ம பார்த்தோம் ஷார்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு குட்டி, அதாவது ஒரு ஃப்ரேமோட ஒரு தொகுப்பு, நிறைய ஃப்ரேம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்ப அந்த ஷார்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, வகைகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நிறைய உணர்ச்சிகளை வந்து படமாக்குவோம் இல்லையா. அப்ப நம்ம ஒவ்வொரு அந்த உணர்ச்சிகள் வெளிப்படுத்துறப்போ ஒவ்வொரு காட்சியிலையும் என்ன பண்ணலாம், மனிதர்கள் மாறலாம், மனிதர்களின் எண்ணிக்கை மாறலாம் இல்லையா, அந்த உணர்ச்சிகள் மாறலாம். சோ அந்த லொகேஷனே கூட மாறலாம் ஒரு இடத்துல இருந்து. ஏன்னா நம்ம வேட்டையாடுற காட்சிங்கிறத எங்க எடுக்க முடியும், காட்டுக்குள்ளதான் எடுக்க முடியும், இல்ல அவங்க எங்க வேட்டையாட போறாங்களோ அந்த இடத்துல போய் நம்ம எடுப்போம். அதே திருமணம் வந்து எங்க நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும், போய் அந்த காட்சி பதிவு பண்ண முடியும். சில கொண்டாட்டங்கள் அப்படின்னா அது ஊர்ல பொதுவான இடத்துலதான் நடக்கும். அப்ப அந்த பொதுவான இடத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து காட்சி பதிவு பண்ணணும். சோ இது இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இது எல்லாமே மாறும்போது அதுக்கேத்த மாதிரி இந்த ஷார்ட்டுக்கான நெறிமுறைகளை வச்சிருக்காங்க. அப்போ எந்த இடத்துல இருந்து நம்ம இந்த ஷார்ட்டை வந்து எடுத்தா வந்து நம்மளால நம்ம நினைக்கிற இந்த காட்சியை வந்து கரெக்டா பதிவு பண்ண முடியும், அதை வந்து பார்வையாளர்களுக்கும் நம்மளால வந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா இயக்கத்தால், அதாவது அதோட மூமெண்டால நம்ம வந்து எப்படி வகைப்படுத்துறோம்னா 2 டைப்பா வகைப்படுத்துறோம். ஒண்ணு வந்து நிலையான ஷாட், இன்னொன்னு வந்து டைனமிக் ஷாட். நிலைனா என்னது, அதோட தன் நிலையில அப்படியே இருக்கிறது, அதாவது ஸ்டாட்டிக் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன, டைனமிக் ஷாட். டைனமிக் ஷாட் அப்ப ஸ்டாட்டிக் ஷாட், இதுல பேர்ல இருந்தே நம்மளால இதோட அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸ்டாட்டிக் அப்படின்னா தன் நிலையில இருந்து நகராம இருக்கிறது, அதாவது கேமரா ஒரு பிக்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு மோல்டு வச்சு அதை ஒரு மவுண்ட் பண்ணி அதுல வந்து அந்த கேமரா பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த கேமராவோட மூவ்மெண்ட் இருக்காது, அந்த கேமரா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த அந்த கேமரா கரெக்டா யாரு இருப்பாங்கன்னா நடிகர்கள் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது படப்பிடிப்பு நடக்குது, இல்ல அந்த ஒரு இனக்குழுக்களை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு படப்பிடிப்பு பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து பதிவு பண்ணலாம். ஆனா கேமரா நகராது, கேமரா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே தான் இருக்கும்.
அதுக்கு முன்னாடிதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா டைனமிக் ஷாட்ஸ். டைனமிக் ஷாட்னா கேமரா மூவ்மெண்ட்ல இருக்கும், கேமராவும் நகரும், அங்க வந்து நடிகர்கள் வந்து நடித்து கொண்டிருப்பார்கள். இல்ல அப்படின்னா காட்சிகளை வந்து நம்ம காட்சிப்படுத்திட்டு இருப்போம். எப்படின்னா அந்த கேமரா நகர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் வந்து என்னது டைனமிக் ஷாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஸ்டாட்டிக் ஷாட்னா என்ன, கேமரா நகராது. டைனமிக் ஷாட்னா என்ன, கேமரா நகரும். இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். இப்ப இதுக்குள்ள இருக்கிற வகைப்பாடுகள் இப்ப வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது சைஸ், அதாவது சப்ஜெக்டோட சைஸை பொறுத்து ஃப்ரேம் வந்து பெருசாகும் இல்லையா, அப்ப அதை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க, எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சப்ஜெக்டோட சைஸ் அப்படின்னு இந்த இடத்துல வந்து எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, நடிக்கக்கூடிய நடிகர்கள் இல்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இனவியல் திரைப்படம் அப்படின்னா அந்த இனவியல் திரைப்படத்துல நம்ம அந்த இன மக்களை எத்தனை பேர்த்த வந்து நம்ம படப்பிடிக்க போறோம், வெறும் ஒற்றையாளை மட்டும் வந்து நம்ம படப்பிடிப்பு பண்ண போறோமா, இல்ல வந்து ஒரு 10 பேரோட குழுவா வந்து நம்ம படப்பிடிப்பு பண்ண போறோமா, இல்ல 10க்கும் மேற்பட்டவர்களை வந்து நம்ம வந்து காட்சிப்பதிவு செய்ய போறோமா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த எண்ணிக்கைகள் கூடும் போது நம்ம வந்து எந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அதுக்கு சில டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அதை பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா க்ளோஸ்அப் ஷாட், அதுக்கப்புறம் மீடியம் ஷாட், அதுக்கப்புறம் லாங் ஷாட், இது வந்து சொல்றாங்க. இப்ப இந்த மூணுலயுமே உள் வகைப்பாடுகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ளோஸ்அப் ஷாட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்னு ஒண்ணு இருக்கு, க்ளோஸ்அப் ஷாட், மீடியம் க்ளோஸ்அப் ஷாட், மீடியம் ஷாட், மீடியம் லாங் ஷாட், லாங் ஷாட், எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். இப்ப இது ஒவ்வொன்னா வந்து நம்ம என்ன பார்த்துடலாம், அதோட வகைகள். இப்ப நம்ம ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ லெவல் ஷாட், ஹை லாங் ஷாட், பேர்ட்ஸ் வியூ ஷாட், வார்ம் சைஸ் ஷாட், இது வந்து அதுக்கு அடுத்த வகைப்பாடு. இப்போ இது பாத்தீங்க எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு முகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, முகத்துல ஒரே ஒரு பகுதியை மட்டும், ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் வந்து நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா அதுதான் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட். சரிங்களா, அதாவது இப்ப நம்ம வந்து முகம் மட்டும் படம் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட் கிடையாது. இந்த முகத்தில் இப்ப என் கண்ணை மட்டும் வந்து இந்த கேமரா உங்களுக்கு காமிச்சது அப்படின்னா அதான் அது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட். இதை வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல எமோஷன்ஸை வந்து ரொம்ப தெளிவா காமிக்கிறதுக்கு, அதை வந்து ரொம்ப இன்டெப்தா காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரோ ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கண்ணை ரெண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அந்த ரெண்டு கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றது மாதிரி அதை மட்டும் காமிப்பாங்க. அப்ப அதுதான் என்னது, நம்ம முகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாட்டை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேரு தான் என்னது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட். ஏன், அந்த எமோஷன்ஸை இன்டெப்தா காமிக்கிறாங்க. அந்த எமோஷன்ஸை பார்வையாளர்களும் உணர்ந்து அவர்களும் என்ன பண்ணணும், அந்த ஃபீலிங்கை வந்து என்ன கொண்டுட்டு வரணும், பார்வையாளர்களுக்கும் கொண்டுட்டு வரணும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்டை வந்து எடுத்துட்டு வருவாங்க. சில சில இருக்கு, ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க சில படங்கள்ல அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் அதை க்ளோஸ் அப்ல காமிப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு ஃபேஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் காமிக்கிறாங்க, கண்ணை மட்டும் காமிக்கிறாங்க, உதடுகளை மட்டும் காமிக்கிறாங்க, காதுகளை மட்டும் காமிக்கிறாங்க அப்படின்னா அது என்னது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ். சரிங்களா, இப்ப சில இடத்துல வந்து தலைவன் வந்து தலைவிக்கு ஒரு தோடு வாங்கி கொடுத்திருக்காங்க, ஒரு ஜிமிக்கி வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த தலைவி வந்து அந்த தோடை போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஜூம் பண்ணி காமிப்பாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு தோடு மட்டும் காமிப்பாங்க, முக ஒரு பாட்டை மட்டும் காமிச்சா அதற்கு பெயர் தான் என்னது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட். இப்போ க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு வருவோமே, க்ளோஸ்அப் ஷாட் அப்படின்னா என்ன அப்படின்னா க்ளோஸ்அப் ஷாட்னா ஃபேஸ் மட்டும் தெரியும், ஃபேஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மற்ற எதுவுமே தெரியாது. அப்போ ஃபேஸை மட்டும் காமிக்கும் போது நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா தெரியும், இல்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோங்கிறத வந்து தெளிவா பாக்குற ஒரு தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லா இருக்கும், நான் சிரிக்கிறேனா இல்ல உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு விழுந்தாடி வராங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நிஜமாவே நம்ம வந்து மனதளவுல வந்து அவங்க வர்றது நம்மளுக்கு வாங்கன்னு சொல்றாங்க, இல்ல வேண்டாம் வெறுப்பா வாங்க அப்படின்னு சொல்றோமா, இது எல்லாமே நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ்ல வந்து ரொம்ப தெளிவா வந்து தெரியும். இல்ல முகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அசைவுகள்ல வந்து எதுல பாக்கலாம் அப்படின்னா இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ்ல பாக்கலாம்.
இந்த க்ளோஸ்அப் ஷாட்ல நம்ம என்ன பார்த்தோம், நம்மளோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியும், நம்மளோட முகம் மட்டும்தான் வந்து அதுல வந்து தெரியும். அப்போ இது வந்து நம்மளுக்கு எதை பத்தின டீடைல்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் பத்தின டீடைல்ஸ், அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எங்க இருக்காங்க, வீட்டுல இருக்காங்களா, வெளியில இருக்காங்களா, எந்த இடம் பொது இடத்துல இருக்காங்களா அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு என்னது தெரியும். ஏன்னா அந்த ஸ்கிரீன் ஃபுல்லாவே என்னதான் இருக்கும், ஃபேஸ் தான் இருக்கும். அப்ப பேக்ரவுண்ட் பத்தின டீடைல்ஸ் வந்து இதுலயுமே தெரியாது. எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்லனா ஃபேஸ்ல ஒரு பார்ட் தான் காமிக்கிறாங்க எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்ல. அதே மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்ல நமக்கு என்ன தெரியாது, பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீடியம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ். இந்த மீடியம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மீடியம் க்ளோஸ்அப் ஷாட் வந்து ஷோல்டர் அண்ட் ஹெட் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஷோல்டர்ல இருந்து கவர் பண்றது தான் என்னது மீடியம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து இது வந்து ஷோல்டர் அண்ட் ஹெட் ஷாட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், கொஞ்சம் தூரத்துல இருந்து நம்மளோட உடல் மொழிகளையும் வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துக்காட்டும். எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப அந்த ஒரு உங்களோட பாடி மூவ்மெண்ட் அதையும் காமிக்கக்கூடியது. உங்களோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அப்படின்னா எனக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கு, செவர் இருக்கா, சில டைம் வந்து அந்த கிளாக்லாம் நம்மளுக்கு பின்னாடி இருக்கும். வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அந்த வாட்ச்லாம் காமிக்கும், அந்த டைமிங்லாம் தெரியும் இல்லையா. அப்ப வந்து இது வந்து மீடியம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து இதை பயன்படுத்தி இருப்பாங்க. மீடியம் ஷாட் அப்படின்னா நம்மளோட இடுப்புக்கு மேல அந்த அளவு மட்டும் வந்து எடுக்கிறது தான் வந்து என்னன்னா மீடியம் ஷாட்ஸ். இதுல வந்து நம்மளோட உடல் மொழிகள் வந்து ரொம்ப நல்லாவே பதிவு பண்ணியிருப்பாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில காட்சிகள்ல வந்து யாருக்காவது தெரியாம வந்து வாங்கி இப்படி அப்படி கையில மறைச்சு வச்சு வந்து மத்தவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த உடல் மொழிகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மீடியம் ஷாட்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மீடியம் ஷாட்ல நம்ம என்ன பார்த்தோம், இடுப்புக்கு மேல அந்த இடுப்புல இருந்து இடுப்பு அளவுன்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஹைட்டுக்கு வந்து நம்மளோட ஷாட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்மளோட உடல் மொழிகள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட எமோஷன்ஸ் அது எல்லாத்தோடைய வெளிப்பாடு வந்து இதுல என்ன தெரியும், நல்லாவே தெரியும். இப்ப இந்த மீடியம் லாங் ஷாட்னா அதே இடுப்பளவு உயர்ந்தா ஆனா கொஞ்சம் தூரமா, ஏன் நான் எந்த இடத்துல இருக்கேன்ற பேக்ரவுண்ட கவர் பண்றதுக்காண்டி கொஞ்சம் தூரமா வந்து அதுக்கு மீடியம் க்ளோஸ்அப் ஷாட் அப்படின்னா நான் மட்டும்தான் தெரியுவேன், என்ன மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்னோட இடுப்பளவுக்கு மேல இருந்து மட்டும்தான் அந்த காட்சிகள் தெரியும். ஆனா அதே இது மீடியம் லாங் ஷாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் மட்டும் இல்ல, இப்ப நான் வந்து வீட்டுல இருக்கேன் அப்படின்னா நான் எங்க இருக்கேன், ஹால்ல இருக்கேனா அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்ல கிச்சன்ல இருக்கேனா, இல்ல ஸ்டடி ரூம்ல இருக்கேனா அப்படிங்கறத வந்து என்ன பண்ணலாம். இப்ப மீடியம் லாங் ஷாட்னா என்னோட இடுப்பளவுக்கு மேல இருந்து கொஞ்சம் லாங், அப்ப என்ன சுத்தி என்ன இருக்குன்றத என்ன பண்ணலாம், இந்த மீடியம் லாங் ஷாட்ல நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். இப்ப லாங் ஷாட்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாங் ஷாட்ல வந்து என்னன்னா, பொதுவா வந்து இப்ப ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து நம்ம போட்டோ எடுக்கிறோம், ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து போட்டோ எடுக்கிறோம்னா அந்த அந்த இடத்துல பீப்புள்ஸை விட அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது முக்கியமா வந்து லாங் ஷாட்ஸ்ல வந்து அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து லாங் ஷாட்டே போவாங்க. இப்போ வந்து ஒரு பேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு கடையோட பேரை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு லாங் ஷாட்ல எடுத்து ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணுவாங்க. முக்கியமா வந்து இதுதான், ஒரு ஒரு காலேஜோட என்ட்ரன்ஸ் இருக்கு, ஒரு ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் இருக்கு, ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த முன்னாடி வச்சு ஒரு லாங் ஷாட் அப்படியே அதை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியான ஒரு லாங் ஷாட் எடுப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் வந்து அதே தான், கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணுது, அது ஹோல் காலேஜ் பில்டிங்கே கவர் பண்ற மாதிரி தூரத்துல நின்று ஒரு பெரிய லாங் ஷாட், அவ்வளவுதான். அந்த ஹோல் காலேஜே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படி என்ட்ரன்ஸ் ஃபுல்லா இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து பெரிய தூரமா வச்சு ஒரு லாங் ஷாட் வந்து எடுத்துருவாங்க. டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், அதான் அந்த எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். சுத்தமா வந்து அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, கம்ப்ளீட்டா வந்து ஹோலிஸ்டிக் வியூவா இருக்கும் அந்த லாங் ஷாட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்னா என்னன்னு பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்னா என்ன, ஃபேஸ்ல ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் தெரியுறது தான் என்னது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட். க்ளோஸ்அப் ஷாட்னா என்ன, ஃபேஸ் மட்டும் தெரியுறது தான் க்ளோஸ்அப் ஷாட். மீடியம் க்ளோஸ்அப் ஷாட்னா என்ன, ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, ஷோல்டர்ஸ் அண்ட் ஹெட் ஷாட்ஸ், அதாவது ஷோல்டர்ல இருந்து ஹெட் வரைக்கும் தெரியும். மீடியம் ஷாட்னா என்ன, நம்மளோட இடுப்பு அளவுக்கு மேல இருந்து தெரியும். ஸோ மீடியம் லாங் ஷாட்னா அதுவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ், எனக்கு பேக்ரவுண்ட் பத்தின டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் லாங் ஷாட் அப்படின்னா கொஞ்சம் தூரமா வச்சு அந்த பேக்ரவுண்டோட தெரியணும். லாங் ஷாட்ல என்னன்னா அந்த பீப்புள் வந்து ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் தெரிவாங்க, ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் தெரிவாங்க, பேக்ரவுண்ட் தெரியும், அதுதான் வந்து லாங் ஷாட். ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இப்ப 2 பேர்த்த காமிக்கணும்,
ஒரு வீட்ல ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்க சரிங்களா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்ல வந்து ஷார்ட் எடுக்கிறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் வந்து பேசுறாங்க, சாப்பிட வாங்கன்னு சொல்றாங்க, இவர் வரேன்னு சொல்றாரு. அப்ப 2 பேத்தையும் நம்ம ஒரே ஃப்ரேம்குள்ள கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், லாங் ஷாட் போவாங்க. ஸோ வந்து ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும், அவங்களோட காட்சிகள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், முழுமையா இருக்கும். அவங்களோட அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கும், முழுமையா இருக்கும். இப்ப அதே இது வந்து எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டா நம்ம என்னன்னு பார்த்தோம், ரொம்ப லாங்கா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு நம்ம பார்த்திருந்தா, ஒரு காலேஜோட பில்டிங் நம்ம வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னா, ஸோ வெரி லாங் கொஞ்சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போனாதான் நம்மளால அந்த ஹோலா அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஃப்ரேம்குள்ள கொண்டுட்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம போறது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். பர்டிகுலரா எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்ஸ் வந்து எதுக்கு பயன்படுத்த மாட்டாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலை ஃபோக்கஸ் பண்றதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேமரா வந்து கோணத்தால் வகைப்படுத்தப்பட்ட ஷாட்கள். இப்ப கோணத்தால் வகைப்படுத்தப்பட்டதை இப்ப நம்ம பார்த்தோம், மூவ்மெண்ட் வச்சு பார்த்தோம், சைசஸ் வச்சு பார்த்தோம், அதாவது அந்த சப்ஜெக்டிவிட்டியோட சைசஸ் வச்சு பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்து பாக்குறது வந்து என்ன அப்படின்னா, அந்த கேமரா வந்து கோணத்தால் வகைப்படுத்தப்பட்ட ஷாட்கள்னு சொல்றாங்க. ஆங்கிளோட வேரியேஷன்ஸ்னால நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு மாதிரியான நம்ம எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். அப்ப அதுக்கேத்த மாதிரி அதை பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்தணும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத தெரியப்படுத்தணும் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி அவங்க வந்து அதை பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்தணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதோட ஆங்கிள் வந்து கோணங்களை வந்து மாத்தி ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஐ லெவல் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐ லெவல் ஷாட் வந்து ஒரு நார்மலா எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. இதுக்கு பெருசா வந்து நெறிமுறைகள் எதுவுமே கிடையாது. இப்ப கேமரா வச்சு ஐ லெவலுக்கு நேர வைப்போம் அப்படின்னா, அந்த ஆக்டர்ஸோட ஐ லெவலுக்கு நேர அப்படியே வச்சு அப்படி நம்ம நார்மலா நம்ம செல்போன்ல எல்லாம் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நம்மளுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்கள இப்ப நான் வந்து ஒரு போட்டோ எடுக்க போறேன் அப்படின்னா, என் கையில மொபைல் இருந்தா அவங்களோட ஐ லெவலுக்கு நேர வச்சு ஒரு போட்டோ எடுப்பேன். திஸ் இஸ் கால்ட் ஐ லெவல் ஷாட். என்ன ஐ லெவல் ஷாட்னா பேர்லயே மீனிங் இருக்கு. எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்களுடைய ஐ லெவலுக்கு நேரா வச்சு கேமரா வச்சு நான் ஒரு ஷூட் பண்றேன், நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா என்னது ஐ லெவல் ஷாட். திஸ் இஸ் நார்மல். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மொபைல் வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா we will be going to high level shot. அதுக்கப்புறம் என்னது ஹை ஆங்கிள் ஷாட். ஹை ஆங்கிள் ஷாட்னா இது வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, மேல இருந்து காமிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம், மேல இருந்து பாக்குறதுக்காக வந்து பயன்படுத்துறோம். இப்ப நான் வந்து ஒரு காட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஒரு வேட்டைக்கு போறாங்க அப்படின்னா, அந்த மலை மேல வந்து அவங்க ஏறுறாங்க, கீழே நிக்கிறவர் வந்து பாக்குறாரு இப்படி அண்ணாந்து. அப்ப அதை நான் எப்படி காட்ட முடியும், கேமரா அவருக்கு நேரம் வச்சு அவர் அண்ணாந்து பாக்குறத காமிக்கணும். அதை விட பெட்டரா வந்து எப்படின்னா ஹை ஆங்கிள் ஷாட் இருக்கும். நான் வந்து மேல ஏறி அந்த ஆங்கிள் வந்து என்ன பண்ணுவேன், அவருக்கு நேரம் கீழே அந்த ஆங்கிள் வந்து இப்படி இருக்கும். அப்போ வந்து நான் என்னால என்ன பண்ண முடியும், அப்ப கீழே இருந்து அண்ணாந்து பாக்குறவரை என்னால கரெக்டா அவர் அண்ணாந்துதான் பாக்குறவர், அண்ணாந்து பார்த்தா அப்படித்தான் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து பாக்குறவருடைய பார்வையும் கீழே இருந்து பார்க்கும்போது நான் கேமராவை இப்படி வச்சு எடுத்தா அப்படின்னா இப்படி பாக்குறவங்களோட நம்மளால என்ன பண்ண முடியும், காண்பிக்க முடியும். அப்ப ஹை ஆங்கிள் ஷாட்னா இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு குட்டி பையன் இருக்கா, அவனை வந்து என்ன பண்றோம், அவன் வந்து அண்ணாந்து பாக்குறானா மேல. அப்ப அந்த கேமரா வந்து எங்க வச்சு எடுத்திருக்காங்க, மேல வச்சு எடுத்திருக்காங்க இல்லையா. அதான் ஹை ஆங்கிள். அதோட ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும், அதோட கோணம் வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சோ வந்து மேல வச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த பர்சனை படப்பதிவு வந்து பண்றது என்னது ஹை ஆங்கிள் ஷாட். ஓகேங்களா. ஏன் இது வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நான் இந்த குட்டி பையன் இப்ப வந்து மேல பாக்குறான் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிருச்சா, நம்ம எல்லாத்துக்குமே அது புரியுது. அப்ப என்ன பண்ணணும், அந்த பார்வையாளருக்கு வந்து அது தெரியணும், அந்த பையன் மேல பாக்குறான் அப்படிங்கிற விஷயம். அந்த பையன் அவன் மேல ஏதோ இருக்கு, அதை யாரோ நிக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிக்கிறாங்க, அதை பாக்குறான் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு என்னது, ஒரு பார்வையாளரா எனக்கு புரியுது. சோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த பையன் என்ன நம்ம கேமராவை பார்த்தோம்னா நேர பாக்குற மாதிரிதான் இருக்கும். அப்ப அவன் மேல பாக்குற மாதிரி வந்து என்னால என்ன பண்ண முடியாது, பார்வையாளருக்கு புரிய வைக்க முடியும். அவன் நேர பாக்குறான், நம்ம பார்வையாளருக்கு எப்படி தெரியும், அவன் நேரத்தானே பாத்துட்டு இருக்கான், அவன் எங்க மேல பார்த்தான் அப்படின்றது தோணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பார்வையாளர்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்தணும்னா, பார்வையாளரா அப்ப நான் மேல பார்த்தா எனக்கு ஆங்கிள் எப்படி இருக்கோ அந்த ஆங்கிள் நம்ம பிக்ஸ் பண்ணி அதை பதிவு பண்ணணும். அதான் அந்த பயம். அதே மாதிரி லோ ஆங்கிள் ஷாட்னா கேமராவை கீழே வச்சிருவாங்க. ஹை ஆங்கிள் ஷாட்னா கேமராவை மேல வச்சு பதிவு பண்றது.
லோ ஆங்கிள் ஷாட்னா கீழே வச்சு பாரு. இப்ப இந்த இதுல பாருங்க, அடுத்த படத்துல 3வது படத்துல பாருங்க, அந்த பையனை வந்து கேமரா வந்து கீழே வச்சு போக்கஸ் பண்ணி எடுக்கிறது. அப்ப அந்த பையன் வந்து பெருசா தெரியறானா? அந்த பையன் வந்து பெருசா தெரியுவா. இன்னும் வந்து என்னன்னா கீழ இருந்து பாக்குறதுனால அவனோட ஃபேஸ், அவன் வந்து என்னடா கீழே குனிஞ்சு பாத்துட்டு இருக்கான், அவன் அங்க எதையோ பாத்துட்டு இருக்கானே. அப்ப ஒரு பார்வையாளர்களா நம்மளுக்கு வந்து எவ்வாறு அந்த காட்சி வெளிப்படுத்தினா கரெக்டா வருமோ. ஏன்னா இது எல்லாமே வந்து யாருடைய உழைப்புனா இயக்குனருடைய உழைப்பு. அந்த தயாரிப்பாளர் தான் டிசைட் பண்ணுவாரு. அவர் மைண்ட்ல வந்து ஒரு காட்சி வச்சிருப்பாருங்க. ஓகே, இப்படி எல்லாம் போகணும். ஒரு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கோம். ஒரு காட்சி வந்து ஷார்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் யோசிப்பாரு, ஓகே ஒரு குழந்தை வந்து ஓடி வந்து அந்த சாக்லேட்டை வாங்குது அப்படின்னா ஓடி வர்றது வந்து தெரியணும்ல, யாருக்கு புரியணும், ஒரு பார்வையாளர் கூட. அவர் வந்து ஒரு கற்பனை வச்சிருப்பாரு, ஓகே இங்க இருந்து குழந்தை வந்து இப்படி ஓடி வரணும், ஓடி வந்து அந்த கடையில நின்று அந்த சாக்லேட் பேக்கெட் அதுல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுங்க அந்த கடைக்காரர். இப்ப இது எல்லாம் யாரோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணணும். யார் யாரோடதெல்லாம் அவர் கவர் பண்ணணும். அந்த குழந்தை வந்து அங்க இருந்து ஓடி வருது, அந்த குழந்தை வந்து அந்த கடை ஓடி வரதா அவர் கேப்சர் பண்ணணும். இல்ல எதை பார்த்துக்கிட்டே தான் ஓடி வரும், அந்த சாக்லேட் அந்த கடையை பார்த்துட்டே தான் ஓடி வரும். அப்ப அந்த நிக்கும் போது அந்த கடைக்காரரையும் திருப்பி வந்து என்ன பண்ணணும், அவர் ஃபோக்கஸ் பண்ணணும், அவரோட எமோஷன்ஸ் அவர் கேப்சர் பண்ணணும், அவர் எப்படி அந்த குழந்தைக்கு ரியாக்ட் பண்றாரு. அப்ப அந்த குழந்தை வந்து அந்த சாக்லேட் பாக்கெட்டை பார்த்துட்டு அதுக்கு எவ்வளவு கிரேவிங்ஸ் இருக்கு, அதோட மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் இல்லையா, அதோட மூஞ்சில அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அதெல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணணும். அப்போ இத வந்து ஒரு தயாரிப்பாளர் அவருடைய பார்வையில வச்சிருப்பாருன்னா அதே காட்சிகள் வந்து எதுல தெரியணும், அவர் எடுக்கிற திரைப்படத்துல தெரியணும். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து இந்த மாதிரிதான் நான் யோசிச்சு வச்சிருக்கிற மாதிரிதான் அந்த காட்சி வந்து பார்வையாளர்கள் போய் சேரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன பண்ணாரு, அவர் முடிவெடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் மாத்தி அந்த ஷார்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்ப அது இப்படிதான் நம்ம லோ ஆங்கிள் பார்த்தோம். அந்த மேல அந்த நடிகர் வந்து கொஞ்சம் பெருசா தெரியணும், அவரோட முகபாவனைகள்லாம் நல்லா தெரியணும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லோ ஆங்கிள் ஷாட். அதை வந்து கொஞ்சம் பெருசா தெரியணும் அப்படின்னா அந்த லோ ஆங்கிள் ஷாட்டுக்கு வந்து அவங்க போறாங்க. கீழே இருந்து மேல இப்படி நல்லா வந்து பெரிய பையனா வந்து காமிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பேர்ட்ஸ் ஐ வியூ ஷாட், மாம்ஸ் ஐ வியூ ஷாட் அப்படிங்கிறது. பேர்ட்ஸ் ஐ வியூ ஷாட்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பறவை பார்வையில இருந்து பறவை என்ன பண்ணும், பறக்கும் இல்லையா. அப்ப அந்த பறக்கும் பறவை ஒரு வானத்துல பறந்துட்டு இருக்கப்போ அது எப்படி வந்து கீழே பாக்குது, அததான் வந்து பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்றாங்க. அந்த பார்வையை நம்ம எடுத்து அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ட்ரோன் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றோம், புகைப்படம் எடுக்கிறோம். இது வந்து நிறைய இடத்துல வந்து எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா இப்ப வந்து திருமண நிகழ்வுகள்லயே வந்து ட்ரோன் வச்சு நம்ம நிறைய வந்து பண்றோம். ஆனா ஒரு கருத்தை மேல இருந்து காமிக்கணும். இப்ப ஏதோ ஒரு குழந்தைகள்லாம் வந்து நின்று வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா. அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாங்க. ஒரு மரம் மாதிரி மரம் நடுறதுக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து நின்று ஒரு மரம் மாதிரி நிக்கிறாங்க. அப்ப அதை மேல இருந்து எடுத்தாதான் எனக்கு என்ன தெரியும், அந்த மரமோட வடிவம் வந்து எனக்கு கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அப்ப நல்லா உயர்த்தி பறவை வந்து எவ்வாறு பறக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து உயர்ந்து நின்று அந்த கேமரா வந்து அங்க வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், படப்பிடிப்பு பண்ணாதான் எனக்கு என்ன தெரியும், அந்த மரத்தினுடைய வடிவம் வந்து எனக்கு கிடைக்கும். குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த வடிவத்துல நின்று இருக்காங்க, மரநடும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக எல்லாரும் வந்து மரம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேர்ட்ஸ் ஐ வியூ ஷாட் அப்படிங்கிறது. இல்ல ஒரு நிறைய இடங்கள்ல வந்து நம்ம இப்ப திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் முக்கியமா வந்து அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹெலிகாப்டர்ல போய் அதை பார்வையிடுவாங்க. அதாவது சேதம் வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அப்ப எதுல போவாங்கன்னா ஹெலிகாப்டர். ஏன் ஹெலிகாப்டர் போறாங்க, அப்பதான் அந்த ஹோலிஸ்டிக் வியூ வந்து எனக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு வந்து பயிர்கள்லாம் சேதமாயிருக்கு, நம்ம வந்து எவ்வளவு காப்பீடு திட்டம் கொடுக்க முடியும் அப்படிங்கறத வந்து அவங்க நேர்ல செஞ்சு அந்த கள ஆய்வு நடத்தும் போதுதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப அது ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இது போயிருக்குன்றத நம்மளால என்ன பண்ண பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து பார்க்கலாம். சோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க நம்மளோட அந்த சடன் மினிஸ்டர்ஸ், ஈவன் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே எதுல போவாங்க, ஹெலிகாப்டர்ல போய் கண்டிப்பா அந்த இடத்துல ஆய்வு செஞ்சுட்டு வருவாங்க. ஓகே நம்ம இதுக்கு கொடுக்கலாம், பயிர்கள் ரொம்ப சேதமாதான் ஆயிருக்கு, மக்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய காப்பீடுகள் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும், நிறைய உதவிகள் செய்யணும், மருத்துவ உதவிகள் தேவைப்படுது, உணவுக்கு உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தாதான் தெரியும். அப்போ அந்த ஹோலிஸ்டிக் வியூவை வந்து அவங்க பார்க்கணும். அந்த பேர்ட்ஸ் ஐ வியூல வந்து அவங்க என்ன பண்ணணும், அதை பார்க்கணும். அப்போ பேர்ட்ஸ் ஐ வியூனா என்ன, ஒரு பறவை பறக்கும் போது கீழே பூமியை பார்த்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ
அந்த ஷாட்டுக்கு பேர் தான் என்னது பேர்ட்ஸ் ஐ வியூ ஷாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து அதான் மேல இருந்து நம்ம பார்க்கும்போது அப்படி எடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து பேர்ட்ஸ் ஐ வியூ ஷாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வார்ம்ஸ் ஐ வியூ ஷாட் அப்படின்னா ஒரு சின்ன பொருளை வந்து ஜெய்ஜாண்டிக்கா காமிக்கணும் அப்படின்னா வார்ம்ஸ் ஐ வியூ ஷாட். நினைச்சு பாருங்க, இப்போ ஒரு எறும்பு வந்து எவ்வளவு இத்திரூனா இருக்கும், ஆனா அந்த எறும்போட கண்ணுக்கு நம்மளால எவ்வளவு பெரிய மனிதர்களா தெரியும். ஆனா மனிதர்களுக்கு மனிதனை பார்த்தா அவ்வளவு பெருசா நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஆனா ஒரு எறும்பு நம்மள ஃபுல்லா பாக்குது, நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருந்து நம்மள பாக்குதுன்னா எப்படி பார்க்கும், அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்னு அது பார்க்கும் இல்லையா. சோ அதனால அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், வார்ம் டைம். இந்த வார்ம் டைம்ல அந்த மண்புழு நீங்க வச்சுக்கோங்க. அந்த புழு வந்து அந்த புழு த்ரூனா இருக்கும். அந்த புழு வந்து ஒரு மனிதனை ஃபுல்லா பாக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் ஜெய்ஜாண்டிக்கா. சில நேரங்கள்ல நம்ம நிறைய அந்த கேமரா அப்படி நடந்து வர மாதிரி நம்மளுக்கு பெருசா இந்த எல்லாத்தையும் நம்மளுக்கு காமிக்கிறப்ப எப்படி காமிப்பாங்கன்னா இந்த மாதிரிதான் காமிப்பாங்க, ஜெய்ஜாண்டிக்கா வர்றது. ஏன்னா அந்த வில்லனோட தோற்றம் வந்து அப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும், அச்சுறுத்தக்கூடிய வகைகள்ல இருக்கணும். சில நேரங்கள்ல இந்த பேய்படங்கள்லாம் கூட இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும்னு அந்த இயக்குனர் நினைக்கிறாரோ அப்படி. இப்ப ஐ லெவல் ஷாட்னா சும்மா நார்மலா நேர வச்சு அப்படி எடுக்கிறது, ஹை ஆங்கிள் ஷாட்னா மேல வச்சு எடுக்கிறது, லோ ஆங்கிள் ஷாட்னா கேமராவை கீழே வச்சு எடுக்கிறது, பேர்ட்ஸ் ஐ வியூனா டாப் வியூன்னு சொல்லுவோம். அந்த டாப் வியூல கேமரா வச்சு கீழே போட்டோ எடுக்கிறது. வார்ம்ஸ் ஐ வியூனா நடிகர்களோ இல்ல ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம பெருசா காமிக்கணும், ஜிஜாண்டிக்கா காமிக்கணும். இப்ப ஏதோ ஒரு பேய் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வரும், அதுக்குள்ள உடைச்சிட்டு அந்த பேய் வர மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க, ஜிஜாண்டிக்கா வச்சிருப்பாங்க. கேமராவை வந்து கீழே வச்சிருப்பாங்க, ரொம்ப கீழே வச்சு ஜூம்ல வச்சிருப்பாங்க. சோ அதான் வந்து வார்ம்ஸ் ஐ வியூ. அதோட வார்ம்ஸ் ஐ வியூ நல்ல கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஜைஜாண்டிக்கா தெரியும். அதுதான் வந்து வார்ம்ஸ் ஐ வியூ ஷாட் அப்படின்னு சொல்றது. பிற வகையான அதை தவிர்த்து வந்து என்னன்னா பிற வகையான காட்சிகளும் இருக்கு. அது வந்து என்னன்னா ஓவர் த ஷோல்டர் ஷாட், பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட், ரியாக்ஷன் ஷாட். இப்போ ஓவர் த ஷோல்டர் ஷாட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இப்படி நின்று பேசிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து இப்படி நின்று பேசி, அப்ப இவரோட இவங்களோட ஷோல்டர்ல இருந்து அவங்கள என்ன பேசிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை கவர் பண்றதா என்னன்னா ஓவர் த ஷோல்டர் ஷாட். அதாவது இப்ப நான் இப்படி இருக்கேன், எனக்கு ஆப்போசிட்ல ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்காங்க, என்னோட ஷோல்டருக்கு மேல இப்படி கேமரா அந்த ஃப்ரேம் வந்து இப்படி இருக்கும் அந்த ஃப்ரேம். சோ என்னோட ஷோல்டருக்கு மேல அவங்களோட ஃபேஸ், எனக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்க ஃபேஸ் வந்து தெரியும். ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் ஓவர் த ஷோல்டர் ஷாட். ஓவர் த ஷோல்டர் ஷாட் என்னது, ரெண்டு பேருக்கான கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்க, வழியா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட ஃபேஸ் அவங்க என்ன பேசுறாங்கன்றது ஃபுல்லா வந்து நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் கால்ட் ஓவர் த ஷோல்டர் ஷாட். அதுக்கப்புறம் என்னது பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட். பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க, இப்ப நம்ம என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த காட்சியை எப்படி பார்க்கறேன் அப்படிங்கிறது. இப்ப நம்ம அப்படியே ஒரு ஃப்ரேம் அப்படியே லாக் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட். அதை பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம், அப்ப இந்த கைக்கு நேர இருக்கிறத ஒரு கேப்சர் அப்படின்னா தட் இஸ் கால் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் வந்து எதுக்குள்ள நம்ம ஜென்ரலா நார்மலா நம்ம எடுக்கிறது. ரியாக்ஷன் ஷாட்னா என்ன அப்படின்னா என்னோட ரியாக்ஷன்ஸை மட்டுமே கேப்சர் பண்றது. இப்ப டக்குன்னு வந்து நம்ம மேல ஏதாவது பூச்சி விழுந்துச்சுன்னா நம்ம அப்படி பண்ணுவோம்ல, அப்ப அந்த ரியாக்ஷனை மட்டும் அப்படி ஷார்ட் எடுக்கிறது தான். ஒரு அழுகையை மட்டும் எடுக்கிறது, ஐயோ அப்படின்னு சொல்றது. சோ இது எல்லாமே என்னது நம்மளோட ரியாக்ஷன்ஸ். ஒரு அதிர்ச்சி ஆகுறதோ, சந்தோஷம், டக்குன்னு வந்து ஆச்சரியப்படுறது, கோபப்படுறது, சிரிக்கிறது. சோ இது எல்லாமே என்னது நம்மளோட ரியாக்ஷன்ஸ் இல்லையா, ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம கொடுக்கப்படுற ஒரு ரியாக்ஷன். அப்போ அந்த ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்றதுதான் என்னது ஸோ ரியாக்ஷன் ஷாட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம், தயவு செஞ்ச பேரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஏன்னா பேர்லயே நம்மளுக்கு என்ன இருக்கு, அதோட மீனிங்ஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து என்னன்னா கேமரா இயக்கங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது வந்து என்னன்னா ஷார்ட்ஸோட டைப்ஸ், சரிங்களா. இதெல்லாமே என்ன அப்படின்னா கேமராவோட ஷார்ட்ஸ், சரிங்களா. இப்போ இந்த பேனு, டில்ட், பெடஸ்டல், டாலி, ஜூம், ட்ரெக், ஆர்க் இது எல்லாமே நம்ம எதுல பார்த்துருவோம் அப்படின்னா அப்ப அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்ப இந்த கடைசி 3 டைப்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். கிரேன் மூவ்மெண்ட்ஸ் ஒண்ணு, நம்ம கிரேன்னு ஒரு இது பார்த்திருப்போம் இல்லையா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திருப்போம். கிரேன் வந்து எதுக்கு, பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு அந்த கிரேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா.
அப்படி அந்த கிரேன்ல கேமரா வச்சு பெரிய லாங் ஷாட்ஸ் வந்து கவர் பண்றோம். இங்க இருந்து அங்க வரைக்கும் கவர் பண்றோம்னா கிரேன் அப் கிரேன் டவுன் சொல்லிட்டு ஒரு ஷாட் வைக்கிறாங்க. மேல கிரெயின்ல ஒரு ஷாட் எடுத்து திருப்பி அந்த கிரெயின் அப்படியே கீழே கொண்டு வந்து சில டான்சிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க, பாட்டு காட்சிகள், அதெல்லாம் வந்து நிறைய கிரெயின் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ ஒரு கிரெயினை வச்சு அதுல வச்சு கேமரா அப் அண்ட் டவுன் அப்படியே கொண்டு போனாங்க, பெரிய வைட் ஆங்கிள் கொண்டு போறாங்க அப்படின்னா அது வந்து கிரெயின் மூமெண்ட்ஸ் நம்ம சொல்றோம். ஹேண்ட் ஹெல்டு கேமரா மூமெண்ட்ஸ்னா நான் கையால கேமரா வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி இங்க இருந்து மாத்தி திருப்பி அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து, ஸோ ஹேண்ட் ஹெல்டு கேமரா மூமெண்ட்ஸ். மூமெண்ட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் கேமரா ஸ்டெபிலைசர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டெபிலைசரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சில நேரங்கள் அந்த ஷேக்கிங்ஸ்லாம் இருக்காது. ஹேண்ட் ஹெல்டு நான் பண்ணும் போது எனக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா சில நேரம் கரெக்டான ஷாட் இருக்கும், இல்ல ஆப்போசிட்ல பெர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க, கடைசியில வந்து இந்த கேமராமேனுக்கு வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லாம கை ஷேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எடுத்து ஷார்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் தானே. ஸோ அந்த மாதிரி நடக்காம இருக்க தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேமரா ஸ்டெபிலைசர்ஸ்னு வச்சிருப்பான். நீங்க பாட்டுக்கு மூவ் பண்ணி அழகாக ஷார்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கேமரா வந்து ஷேக் ஆகாது. அதுக்கு பேர் தான் என்னன்னா கேமரா ஸ்டெபிலைசர்ஸ். ஸோ இது 3 பார்த்தாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா பேன். அதாவது பேன்ன்ற காட்சி வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கேமரா மோல்டு பண்ணி அப்படியே இருக்கும், கேமராவோட ஸ்டாண்டை நம்ம மாத்த போறது இல்லை. ஆனா அந்த ஸ்டாண்ட்ல இருந்து கேமரா மட்டும் இந்த சைடு திருப்புறோம், இந்த சைடு திருப்புறோம், ஓகேவா, ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ்மெண்ட் மட்டும் தான் பண்றோம், ஓகேங்களா. அப்போ அந்த கேமராவை அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணல, மொத்தமா அந்த எப்படியும் ஸ்டாண்ட் வச்சு நம்ம கேமராவை மேல ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்ப அந்த ஸ்டாண்டை நம்ம என்ன பண்ணல, சேஞ்ச் பண்ணல, கேமராவை இங்கிட்டும் அங்கிட்டும் மூவ் பண்ணல, அந்த கேமராவை மட்டும் நம்ம என்ன பண்றோம், இமேஜின் திஸ் இஸ் அ கேமரா. அப்போ கேமரா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்படி லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கேமராவை ரைட் லெஃப்ட் இப்படிதான் மூவ்மெண்ட் பண்றோம், இப்படி மூவ்மெண்ட் பண்ணல, ஓகேங்களா. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி இப்படி. திஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ்மெண்ட் இஸ் கால்ட் பேன். ஸோ வலது புறமாகவும் இடது புறமாகவும் கேமராவை மட்டும் நம்ம திருப்பணும், அந்த மோல்ல இருந்து நம்ம கேமராவை ரிமூவ் பண்ணல, அதை எங்கேயுமே சேஞ்ச் பண்ணல, அதை நகத்தல, கேமராவை மட்டும் நம்ம என்ன பண்றோம், ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ்மெண்ட் பண்ணா தட் இஸ் கால்ட் பேன், ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ்மெண்ட். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றோம், டில்ட். இந்த டில்ட் மூவ்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பெரிய இதுல வந்து ஒரு பாரிஸ் நம்மளோட டவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கேமரா வந்து நான் ஃபுல்லா டவரை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவேன், மேல இருந்து அப்ப கேமரா அப்படி இருக்கும், இப்படி இப்படி மூவ்மெண்ட் பண்ணுவேன், மேல கீழே சாய்வா, மேல கீழே அப் டவுன். இந்த கேமரா வந்து கேமரா மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்டாண்டை நான் எந்த சேஞ்ச் பண்ணல, கேமராவை தான் மூவ் பண்றோம் மேல. இப்ப டவருக்கு பதில் என்ன வச்சுக்கோங்க, மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து மேல வந்து என்ன இருக்குன்னா ஒரு பறவை வந்து கூடு கட்டி இருக்கு. அப்ப நான் அந்த கூட்டோட அதை வந்து நான் கவர் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் போய் கேமரா வச்சு போட்டோ எடுத்தேன்னா எனக்கு என்ன மரத்தோட நடுப்பகுதி தானே தெரியும். அப்ப நான் வந்து என்ன பண்றேன், இந்த கேமராவை இப்படி வைக்கிறேன், இப்படி வச்சா என்ன ஆகும், இப்படி இருக்கு கேமரா, அதை எப்படி மூவ் பண்றேன், அப்ப கரெக்டா வந்து நான் என்ன பண்றேன், அந்த பறவையோட கூட்டை வந்து எனக்கு ஃப்ரேமுக்குள்ள தெரிஞ்சு நான் வந்து காட்சிப்படுத்திடுறேன், சரிங்களா. அப்ப டில்ட் அப்படின்னா மேலும் கீழுமாக கேமராவை மட்டும் நகர்த்துறது, சரிங்களா. அதுதான் என்னன்னா டில்ட் மூவ்மெண்ட். இப்ப ஆர்க் ஷாட்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல பாருங்க, கேமரா சென்டர்ல இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் அந்த நடுவுல இருக்காங்க, அவங்க தான் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட சுத்தி இங்கிட்டு போயிட்டு வந்து ஒரு ஷாட், அப்படி திருப்பி இங்கிட்டு போயிட்டு எய்தர் ரைட்டோ இல்ல லெஃப்டோ வந்து என்னது இந்த ஷார்ட்டை வந்து நம்ம மேக் பண்றது. ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல நம்மளோட எமோஷன்ஸை வந்து காட்டுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளோட ரெண்டு சைடு. இன்னொன்னு அந்த என்விரான்மெண்ட் நம்மள பக்கத்துல இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இருந்து அந்த காட்சிப்படுத்துறோம் அப்படின்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் அவங்க ரியாக்ஷன்ஸ்க்கு அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் அவங்க பக்கத்துல நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப கிளியரா வந்து காமிக்கும். அந்த ஃப்ளோவும் மிஸ் ஆகாது, சரிங்களா. அப்ப அந்த ஃப்ளோ மிஸ் ஆகாம கண்டினியூஸா இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஆர்க் ஷாட் அப்படிங்கறத வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெடஸ்டல் ஷாட். பெடஸ்டல் ஷாட் அப்படின்னா டில்ட்னா மேல சொல்ல கேமரா மூவ் ஆகாம இப்படி இப்படி மட்டும் மூவ் பண்ற. பெடஸ்டல் என்னன்னா இதான் கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி கீழே இருக்கிறேன், இப்படி மேல இருக்கிறேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டோட சேர்த்து கேமராவை சாய்வா பண்ணா தட் இஸ் டில்ட். ஆனா இப்படி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு, இப்படி மேல ஏத்திட்டு இப்படி கீழே இருக்கிறேன், தட் இஸ் கால்ட் பெடஸ்டல். டில்ட்னா சாய்வா கேமராவை மட்டும் மேல இப்படி கீழே மாத்துறதுங்க. பெடஸ்டல்னா மொத்தமா ஸ்டாண்டோட இப்ப ஹைட் பத்தல அப்படின்னா என்ன பண்றேன், கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி இப்படி மேல,
அப்புறம் ஹைட் இன்னும் எனக்கு கம்மியா வேணும், கீழே இருக்கிறது தான் ஒரு செடி இவ்வளவு பூவை தான் நான் போட்டோ எடுக்க போறேன்னா அப்புறம் கொஞ்சம் இறக்கி இப்படி கீழே மேல கீழே. தட்ஸ் ஆல். அதான் வந்து பெடஸ்டல். டில்ட்டே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. இப்ப அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஏணி மாதிரி இருக்கு, மேல ரோல் ஆகிட்டு இருக்க கேமரா. அப்ப என்ன ஆகுது, ரோல் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன், மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த தண்டவாளம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல வந்து மூவ் ஆகிக்கிட்டே வரும். திருப்பி பேக்ல வேணும்னா அது பேக்ல போகும், லாங் ஷாட் எடுக்கணும்னா அது கொஞ்சம் பின்னாடி வரும், இல்ல ஜூம் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் முன்னாடி போகும். அப்ப இந்த மாதிரியான மூவ்மெண்ட் ஆஃப் கேமராக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாலி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப அதே இது வந்து ட்ரக் பாருங்க. ட்ரக் என்னது, சைடு வைஸ்ல இப்படி மூவ் பண்றது. இப்ப டாலிங்கிறதுனா முன்னாடி பின்னாடி இப்படி மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, டாலி. இப்படி முன்னாடி போயிட்டு ஜூம் பண்ணிட்டு திருப்பி பின்னாடி வந்து அப்படி கேமரா வச்சு பதிவு பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது, டாலி மூவ்மெண்ட். ட்ரக் அப்படின்னா இப்படி இப்படி போயிட்டு இப்படி வருது சரிங்களா, அதோட கால் ட்ரக் மூவ்மெண்ட். இப்ப நம்ம அடுத்த கான்செப்ட், இப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோங்க, டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ், கேமராவோட இயக்கம், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது செகண்ட் கான்செப்ட், இந்த வாய்மொழி சாட்சியங்கள், நேர்காணல்கள் மற்றும் தொடர் படப்பிடிப்பு சரிங்களா. அப்போ இந்த வாய்மொழி சாட்சியங்கள் இதுல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாய்மொழியா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதை எப்படி வந்து நம்ம படப்பிடிப்புல பதிவு பண்றது அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன பண்ணா, இந்த நேர்காணல்கள் இன்டராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது, அதை வந்து நம்ம எப்படி வந்து படப்பிடிப்பு பண்றது, பதிவு காட்சிகளை வந்து நம்ம எப்படி பதிவு பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, வழக்கமாக எழுதப்பட்ட சாட்சியத்தின் வடிவத்தில் தங்கள் வரலாற்றை பதிவு செய்வதற்கு முன்பு மக்கள் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கதை சொல்லும் மூலம் தகவல்களை அனுப்பினர் சரிங்களா. அதாவது இப்ப நம்ம ஒரு புக்ஸ் எழுத இல்ல ஓலைச்சுவடிகள் எழுத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி காலகட்டத்துல எப்படி வந்து நம்மளுக்கு தகவல்கள் பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ரொம்ப வாய்மொழியாக தான் நடந்திருக்கு. அதாவது ஒரு ஜெனரேஷன் சில கதைகள் வந்து நம்ம சொல்லி கேட்டிருப்போம் சரிங்களா. அப்ப கதைகளாக மட்டுமே வந்து சில விஷயங்கள் வந்து ஜென்ரேஷன் விட்டு ஜென்ரேஷனா வந்து வந்துட்டே இருக்கும். இப்பதான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணி வைக்கிறோம். ஓகே, இதுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வைக்கிறோம். ஆனா சில நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வாய்மொழியாகவே வந்து கொண்டு இருக்கும் சரிங்களா. தலைமுறையாக அது என்ன பண்ணிருக்கும், வாய்மொழியாகவே கதை சொல்லிக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இந்த கதைகள்லாம் வந்து அதிகமா வந்து நம்ம சிறுதெய்வ வழிபாடு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நிறைய கதைகள் வருவாங்க. சோ வந்து அந்த கதைகள் வந்து இன்னமும் வந்து எப்படி இருக்கு, வாய்மொழியாக தான் வந்துகிட்டே இருக்கும். வாய்மொழியாக தான் நாங்க வந்துகிட்டு இருக்கு நம்மளோட. இப்ப வந்து ஒரு குலதெய்வம் வழிபாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு சிறுதெய்வ வழிபாடுகளா இருக்கட்டும், இல்ல குலதெய்வ வழிபாடுகளா இருக்கட்டும், அந்த கோவிலுக்கு என்று ஒரு சில கதைகள் இருக்கும். அதாவது அந்த குடும்பம் வந்து வம்சமா தலைமுறையா அந்த கதைகளை வந்து கடந்து வந்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா வந்து தாத்தா கிட்ட இருந்து அப்பாவுக்கு வந்திருக்கும், தாத்தா வந்து அப்பாவுக்கு சொல்லியிருப்பாங்க, அப்பா வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அப்படி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அப்ப நம்மளுக்கு சொன்னப்ப நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். சோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனா வெறும் வாய்மொழியாக மட்டுமே இந்த கதைகள் வந்து கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பதிவு இதுக்கு முன்னாடி இந்த எழுத்துன்னு ஒண்ணு நம்ம வந்து எழுத்த வந்து அந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு முன்னாடி அது வாய்மொழியாக தான் கடத்தப்படுது. நம்மள்கிட்ட நிறைய வந்து அப்படி வாய்மொழி கடத்தல் முன்னாடி வந்து டீச்சிங்கே அப்படிதான் வாய்மொழியில மட்டும்தான் நடக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து போய் கிளாஸ் ரூம் இப்ப இருக்க மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து டெஸ்ட் எழுதி எக்ஸாம் எழுதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆசிரியர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவரை சுத்தி ஒரு 10 மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஆசிரியரோட இருப்பிடத்திற்கே அந்த குரு வீட்டுக்கே போய் சென்று அவங்களுக்கு தொண்டு செஞ்சு அங்க உட்காந்து ஆசிரியர் சொல்றது எல்லாத்தையுமே அப்ப அது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இருக்கும். பிசிக்கல் எஜுகேஷன், சயின்ஸ், லிட்ரேச்சர், இது எல்லாத்தையுமே அந்த ஒரே ஆசிரியர் தான் சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றாரோ அவ்வளவுதான் பாடம் அன்னைக்கு. சோ வந்து என்னது வாய்மொழியாக தான் இப்படி வந்து சில விஷயங்கள் வந்து கடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அவர்கள் உங்களுடன் அல்லது மற்றவர்களுடன் ஒருவரை பற்றி பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். எனவே வாய்மொழி சாட்சியம் ஏன் ஒரு முக்கியமான ஆதாரமாக கருதப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் அல்ல. ஏன் வந்து நம்ம இந்த வாய்மொழியா வர்றது, இந்த ஓரல் டிரான்சிஷனை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம கருதுறோம் அப்படின்னா, இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரிலேட்டிவ்ஸ் பத்தி நம்ம அம்மா அப்பாவோ இல்ல யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. அப்ப மற்றவர்களை பத்தி நம்ம என்ன பண்றோம், ஒரு சில விஷயங்கள் பேசுறோம். அதுவே என்னதுன்னா ஒரு வாய்மொழி டிரான்சிஷன் தானே. அவங்கள பத்தின தகவல்களை நம்மளுக்கு ஒருவர் சொல்றாங்க. இப்ப நானும் என்னோட அம்மாவும் பேசுறோம். அப்ப வந்து
எங்க தாத்தாவை பத்தி எங்க அம்மா வந்து எனக்கு நிறைய கதை சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல அது என்னது, எங்க தாத்தா வந்து என்ன ஜென்ரேஷன், எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன். சோ அவரை பத்தின தகவல்கள் தெரியும் பொழுது, அவரை பத்தின நிகழ்வுகள் சொல்லும் பொழுது எனக்கு என்ன தெரிய வரும், அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, அங்க இருந்து சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்ப தாத்தா காலத்துல வந்து இப்படிதான் இருந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியும். நம்மளால வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து பண்ணலாம். ஓகே, அப்ப சமுதாயம் வந்து அப்ப இப்படிதான் இருந்திருக்கு, இப்ப சமூகம் வந்து இப்படிதான் இயங்கி கொண்டு இருந்திருக்கு, அப்ப வந்து அந்த சமூக கட்டமைப்பு இப்படியெல்லாம் இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லையா? சோ அதுதான், இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த வாய்மொழி சாட்சியங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம்னு சொல்றேன். ஏன் அந்த காலகட்டத்தோட இதை வந்து நம்மளால அந்த சமூக கட்டுப்பாடை வந்து கட்டமைப்பை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த வாய்மொழி சாட்சியங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். சோ கடந்த காலங்களில் பல வரலாற்று ஆசிரியர்கள் வாய்மொழி சாட்சியத்தை நம்ப முடியாததாக கருதி, மேலும் அவர்கள் எழுத்துப்பூர்வ ஆதாரங்களை நம்ப விரும்பினர். சோ இதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்து என்ன வருது அப்படின்னா, இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்காலர்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வாய்மொழி சாட்சியங்களை அவங்க நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா சில அவங்களால நம்ப முடியாத சில கற்பனைகளும் அந்த கதைகளோட சேர்ந்து வருகிறது. அப்ப அவங்க என்ன பண்ணல, அதை நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அதனால வந்து அவங்களால அவங்க வந்து அதை வந்து வரலாறு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவங்க அதை கொண்டுட்டு வரல, இந்த வாய்மொழி கதைகளை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்காது. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, அதை வந்து ஒரு வரலாற்றுக்குள்ள நம்ம வந்து கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், ஆனா எழுத்துப்பூர்வ விஷயங்களை வந்து அவங்க நம்புறாங்க. எழுதி வச்சுக்கப்படுது, ஒரு புக்கா எழுதியிருக்காங்க, இப்படி எல்லாம் எங்க சமூகத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எழுத்துப்பூர்வமா இருக்கிறத மட்டும், எழுத்து சாட்சிகளை வந்து அவங்க நம்புறாங்களே தவிர்த்து இந்த வாய்மொழி சாட்சியங்களை வந்து அவங்க நம்புறதுக்கு தயாரா இல்லை. இப்ப வாய்மொழி வரலாற்றை வேறுபடுத்துவது எது, அப்ப எது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது அப்படின்னா, தகவல் தொடர்பு ஊடகங்களின் வடிவம் வேறுபடும் போது அத்தியாவசிய வேறுபாடுகள் உள்ளன. இதன் விளைவாக ஆடியோ டேப் செய்யப்பட்ட அல்லது வீடியோ டேப் செய்யப்பட்ட நேர்காணல்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி வடிவம், கட்டமைப்பு, நேர்காணல் அமைப்பு மற்றும் தொடர்பு போன்ற பல்வேறு நிலைகளில் இந்த வேறுபாடுகளை ஒருவர் பகுப்பாய்வு செய்யலாம். நோக்கம் இல்ல கட்டுமான செயல்முறை, கல்வி மற்றும் கல்வி அல்லாத பார்வை, வெவ்வேறு வகையான தகவல்கள் மற்றும் வரவேற்பு. அதாவது இந்த வாய்வழி வரலாற்று வந்து ஏன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அதை வந்து நம்பவே முடியாதா, நம்ம எடுத்துக்கவே முடியாத சாட்சியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா சில இடங்கள்ல வந்து என்னன்னா, கற்பனையும் மிஞ்சி சில கதைகள் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆள் வந்து 100 ஆணை அடிச்சு கொண்டுட்டானாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப பாக்குறது என்ன, யானைங்கிறது ஒரு பலமிக்க ஒரு அனிமல் இல்லையா, ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு அனிமல், ஒரு பலமிக்க ஒரு இது யானை. அப்ப அத வந்து ஒருத்தன் வந்து ஒரு 100 யானையை கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியாது. அப்ப அதனால அது என்ன பண்றாங்க அப்படின்னா, சில விஷயங்களை வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க அந்த வரலாற்று ஆசிரியர்கள். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருக்கிறப்போ இத வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்து அவ வந்து ஏன் வந்து இந்த மாதிரி சில கற்பனைகள்லாம் அந்த கதைகளுக்கு நடுவுல சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால வந்து நம்ப முடியாத மாதிரி ஆகுது. சில நேரம் ஏன் அந்த கற்பனைகள் வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட சமூகத்தை வந்து அந்த தோரணையில காமிக்கணும்ன்றதுக்காண்டி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த எக்ஸாகரேட் பண்ணி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த வாய் வழியா வர சில கதைகளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அதை வரலாறா கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க, கன்சிடர் பண்ண ரெடியா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து சான்றுகளே கிடையாது, அதுக்கெல்லாம் வந்து என்னது கிடையாது, ப்ரூஃபே கிடையாது. சோ அதனால அக்செப்ட் பண்ண ரெடியா இல்லை. இதோட கோட்பாடு மற்றும் பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா, வாய்வழி வரலாறு என்பது கடந்த காலத்தை பற்றிய ஆதாரங்களை சேகரிக்கும் ஒரு முறையாகும். கடந்த காலம் எவ்வாறு நிகழ்காலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய சிறிய ஆவணங்கள் அல்லது வேறு எந்த ஆதாரங்களும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மக்கள் மற்றும் நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை பெறுவதில் வாய்வழி வரலாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுல வந்து எப்ப வந்து அவங்க அந்த வாய்வழி வர கதைகளை வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதையும் நம்ம படிக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, சில வாய் வழியா வர அந்த ஜெனரேஷன்ல இருந்து ஒரு ஜெனரேஷனுக்கு கடத்தப்பட்ட சில கதைகள் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
அந்த காலகட்டங்கள்ல இருந்த சமூக கட்டமைப்பு பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்போ வந்து அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருந்திருக்கு. இப்ப பெண்களுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை கொண்டாட்டங்களுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்ல ஆசிரியர்களுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வாய் வழியா வர கதைகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிறைய 100 வருடங்களுக்கு வந்து வாய் வழியாக தான் ராமாயணம் மகாபாரதமும் வந்து கடத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து எழுதி வச்சிருப்பாங்க. சோ இப்படி நிறைய நம்மளுக்கு வந்து வாய் வழியா வர கதைகள் மூலமா நம்மளோட பாஸ்ட் சொசைட்டி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபா வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த கதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வரலாற்று ஆசிரியர். சோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கடந்த காலத்தை பற்றிய ஆதாரங்களை வந்து சேகரிக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்கன்னா இந்த வாய்மொழி கதைகள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த கடந்த காலத்துல இருக்கக்கூடிய கதைகளையும் இப்ப நிகழ்காலத்துல நம்ம ரெண்டத்தையும் வந்து கம்பேர் பண்ணும் போது நம்மளால வந்து நம்மளோட சொசைட்டி வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, ஏன் இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கான ஆராய்ச்சிகளை வந்து இன்னமும் வந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. வாய்வழி வரலாற்றை நம்ம எப்படி வந்து உருவாக்குறது, எப்படி வந்து இதை வந்து ஒரு பர்ஃபெக்டா வந்து ஹிஸ்டரிய வந்து நம்ம கெஸ் பண்ணி இதுதான் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா என்பது ஒரு புதிய மற்றும் மூலம் பொருள். இது ஒரு பாரம்பரிய ஆதாரங்களை மாற்றாது, ஆனால் அவற்றை சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு இந்த வாய் வழியா வர கதைகள் வந்து ஆதாரங்களை வந்து மாத்தாது, ஆனா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்ப கெஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, ஓகே இப்படி எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க இப்போதைக்கு நம்மளுக்கு எழுத்துப்பூர்வமா கிடைச்சிருக்கிற மெட்டீரியல் கல்ச்சர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு ஹிஸ்டரி வந்து நம்ம மேக் பண்ணி வச்சிருப்போம். அந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ மேலும் வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கதைகள்லாம் வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா சில கதைகளுக்குள்ள நம்ம இப்ப இங்க படிச்சுக்கிட்டு இருக்க பழைய காலத்துல வந்து இந்தந்த மன்னர்கள்லாம் இதை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருப்போம், கெஸ் பண்ணி வச்சிருப்போம். அதுக்குன்னு சில காலகட்டங்களை வந்து நம்ம வச்சுப்போம், இந்தந்த காலகட்டங்கள்ல வந்து அப்ப இந்த மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சிருப்போம். அப்போ அதோட லிங்க் ஆகுற மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சில வாய்மொழி கதைகள்லாம் வந்து கிடைக்கும். அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மேல ஓகே அப்ப கன்ஃபார்மா இந்த மன்னர்கள் இந்த இடத்துல வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உறுதிப்படுத்த முடியும். அப்புறம் படப்பிடிப்பு நேர்காணல்கள்னா இப்ப இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூவை வந்து நம்ம எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 2 பேத்துக்கு நடக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸ ஒரு இன்டர்வியூவர் வந்து எடுக்கிறாரு அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இன்டர்வியூவர் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா வரணும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அவர் என்ன பண்ணி வச்சிருக்கணும், அந்த கேள்விகள் எல்லாமே அவரை பத்தின சரியான விஷயங்கள் வந்து இவர் வந்து முன்னாடி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த இன்டர்வியூ வந்து என்ன பண்ணணும், சரியான நோக்கத்துக்கு நம்ம அந்த இன்டர்வியூ நடக்குதோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டா வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சுதந்திர போராளிகளுடன் நேர்காணலை உருவாக்குது. இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2005 வந்து அப்போ உயிரோடு இருந்த சுதந்திர போராளிகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு நேர்காணல் நடத்துறாங்க. அந்த நேர்காணல் பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய நல்ல ரெஸ்பான்சஸ் கிடைச்சது. பார்வையாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சரி நம்ம வந்து இந்த நேர்காணலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து அதுக்கப்புறம் எடுக்கப்படுது. சோ இன்னைக்கு இருக்க வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வாய்வழி சாட்சியம்ங்கிறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹிஸ்டரிய ஸ்ட்ராங் பண்றதுக்கான பேஸா வந்து இது அமைதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இன்டர்வியூவை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கேள்வி நுட்பங்கள் வந்து நம்மளுக்கு தேவை. ஏன்னா ஒரு இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ பண்றாரோ வேணும் கேள்விகள் கேட்கப்படும், அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பதில் சொல்லுவார். அப்ப அந்த கேள்வியோட நுட்பங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஷேப் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சக்சஸான ஒரு இன்டர்வியூ வந்து கிடைக்கும். பார்வையாளர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே அந்த நேர்காணல்கள் மூலியமா அவங்களுக்கு போய் சேரும். அது இல்ல அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன விஷயம், ஏன்னா நம்மளோட நோக்கத்தை தாண்டி நான் வந்து வெளியில போகக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கணும். அதுக்கப்புறம் கேள்விகள் தீர்மானிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நேர்காணலை வந்து கரெக்டா நடத்தணும். அந்த கேமராவோட நம்ம முன்னாடியே பார்த்த
அந்த கேமராவோட ஆங்கிள்ஸ், அதோட டைப்ஸ், ஷாட்டோட டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம். அது எல்லாமே வந்து கரெக்டா வந்து இதுல வந்து பயன்படுத்துற மாதிரி அந்த நுட்பங்களை வந்து நம்ம கரெக்டா வந்து கையாளணும். அதுக்கப்புறம் நேர்காணலோட எடிட்டிங். எடிட்டிங்னா என்னது? அந்த கோர்வையா நம்ம வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அதை கண்டினியூட்டியோட கொண்டு வந்து சேர்க்கறது தான் வந்து என்னன்னா இந்த எடிட்டிங். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ நடத்துறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா அந்த நுட்பங்கள் எல்லாத்தையுமே கையாண்டோம்னா சரியா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்டராக்ஷன்ஸ் நம்ம பார்த்தது தான். இன்டர்வியூ விசஸ் இன்டராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாருமே கண்டிப்பா பேசிட்டு இருப்போம், யாராவது ஒருத்தரோட பேசுவோம். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா இந்த படப்பிடிப்புக்கு சம்பந்தமான இந்த இன்டர்வியூக்கு சம்பந்தமானது தான். ஸோ இந்த இதுல எல்லாத்துலயுமே நம்ம இந்த டெக்னிக்ஸ், இந்த உத்திகளை வந்து கரெக்டா வந்து பயன்படுத்தணும். அந்த ஆங்கிள் எந்த ஆங்கிள் இருந்து வச்சா யாருடைய எமோஷன்ஸ் நம்மளால வந்து கரெக்டா வந்து பதிவு செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும். நன்றி.